புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல் குவாரிக்கு எதிராக கேள்வி எழுப்பியவர் மீது காரை மோதி கொல்ல முயன்ற குவாரி உரிமையாளரை கைது செய்ய கோரியும் குவாரியை மூட வலியுறுத்தியும் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். மேலும் விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாளி கிராமத்தில் பொதுமக்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் தனியார் கல் குவாரிக்கு அப்போது மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி அந்த பகுதி பொதுமக்கள் குவாரியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து குவாரி செயல்பாடு நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த 27ஆம் தேதி மீண்டும் கிரஷர் மற்றும் குவாரி செயல்பட தொடங்கியுள்ளது. அதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து உரிமையாளர் பினட் அந்தோனிராஜிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்பட்ட நிலையில் அவரை குவாரியின் உரிமையாளர் காரை கொண்டு மோதுவது போல் செயல்பட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இதில் காயமடைந்த செல்வகுமார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்குவாரி உரிமையாளர் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுக்கோட்டை அருகே முத்துடையான்பட்டியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல அவர்கள் மறுத்தனர். இதை விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.